தொடர்ந்து காவலர்களுடைய தற்கொலைகள் தான் சாட்சியா இருக்குது. நிறைய காவலர்கள் பணியிலிருந்து வேலை விட்டுட்டு போயிருந்தாங்க. பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது, ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆகவே காவலர்களுக்கு சங்கம் வேண்டும்ங்கிறத இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழியாக நாங்க வலியுறுத்துறோம். மேல இருந்து உத்தரவு வந்துச்சு, பொய் வழக்கு போட்டோம், மேல இருந்து உத்தரவு வந்துச்சு, கைய கால ஒடிச்சோம், மேல இருந்து உத்தரவு வந்துச்சு, சுட்டு கொண்டோம், அப்படிங்கெல்லாம் இருக்கக்கூடாது. குற்றம் நிகழ்ந்தது உண்மைனா சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும். சட்டத்தை என்ன மயத்துக்கியா வச்சிருக்கீங்க? நீங்களே இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? நீதிமன்றங்களுக்கு சட்டத்தை எடுத்துட்டு காவல் நிலையத்தில் நீதி வழங்கப்படும், சட்ட காவல்துறை வச்சதுதான் சொல்லிட வேண்டியதானே? எங்க இருந்து உத்தரவு வருது? மேலிடம்னா யாரு? அவர் வானத்திலிருந்து குதிச்சு வந்தவரா? அவரும் முறையாக படித்து இந்த காவலர் பயிற்சி எடுத்து தானே வந்திருக்கிறாரு. கடைநிலை காவலருக்கும் அதுதானே நடைமுறை. கடைநிலை காவலர்கள் என்ன இழுத்தவாயர்களா? நான் சொல்றவங்கள கேச போடு, நான் சொல்றவன கையகால ஒடி, நான் சொல்றவன சுட்டு கொள்ளு, இது கூலிப்பட வேலை இல்லையா? அதனால காவலர்களை அதிகாரிகள், இந்த அதிகார வர்க்கம், ஆட்சியாளர்கள் காவலர்களை கூலிப்படைகளாக பயன்படுத்துகிறார்கள். இந்த வழக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதால் காவலர்களுக்கு சங்கம் வேண்டும். சங்கம் வச்சா இது போன்ற காவல் படுகொலைகள் 100 விழுக்காடு குறைஞ்சிரும். அதிகாரிகள் சொன்னா சரியான காரணத்தை கேட்பாங்க. அவங்க உரிமைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். ஆகவே ஆகாஷ் டெனிசனை மிக கொடூரமான முறையில் அடித்து படுகொலை செய்த இந்த காவலர்களை உடனே சிறைப்படுத்தி 3 மாத அளவுக்குள்ள இந்த வழக்கு விசாரணையை முடித்து அந்த காவல்துறை கொலைகார கயவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் பேச முத்துக்குமார் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சார்ந்த பட்டதாரி இளைஞர் அன்பு தம்பி ஆகாஷ் டெனிசனை படுகொலை செய்த காவலர்களை கைது செய்து சிறைப்படுத்துதல் கோரியும் தம்பி ஆகாஷ் டெனிசனின் மரணத்திற்கு நீதி கேட்டோம். திருநெல்வேலி மண்ணில் சமூக நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பு சார்பில் வெகு சிறப்பாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இந்த படுகொலைக்கு நீதி கேட்கின்ற காலத்தில் பெருந்திரளாய் இங்கே வந்துள்ள தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறை சார்பில் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தான்குளத்தில் பெனிட் ஜெயராஜ் காவல்துறை மரணம், அதன் தொடர்ச்சியாக மணப்புறத்தை சார்ந்த கோவில் காவலாளி அஜித் என்பவர் காவல்துறையால் மரணம், அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மானாமதுரையில் பட்டதாரி இளைஞர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த ஆகாஷ் டெனிசன் என்கிற தம்பி காவல்துறையால் கால்கள் ஒடிக்கப்பட்டு எலும்புகள் நொறுக்கப்பட்டு ஈவு இரக்கம் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனுக்கும் நிகழ்ந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த அனைவரும் எங்கே? கோவில் காவலாளி மணப்புறம் அஜித்குமார் படுகொலைக்கு தமிழகம் எங்கும் குரல் கொடுத்தவர்கள் இங்கே அநீதிகளுக்கு எதிராக
குரல் கொடுப்போரின் குரல்கள் சமூகம் பார்த்து, சாதி பார்த்து, மனிதம் பார்த்து, நிறம் பார்த்து குரல் கொடுக்கின்ற நிலை என்று மாறுகிறதோ அன்றுதான் ஆகாஷ் டெனிசனை போன்ற இளைஞர்கள் படுகொலை இங்கே தடுத்து நிறுத்தப்படும். ஏற்கனவே சாத்தான்குளத்தில் காவல்துறை செய்த படுகொலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் நிம்மதியை இழந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து பரிதவித்து மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் இருந்து வரும் சூழலில் காவல்துறையின் அராஜகமும் திமிர்போக்கும் இன்னும் அடங்கவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டங்களை மாற்ற வேண்டும். அப்பாவி மக்களை ஒடுக்குமுறை செய்திடும் காவல்துறையை ரோட்டில் நாயை சுடுவது போல் சுட்டுக் கொள்ளும் விதமாக சட்டத்தை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற சம்பவங்கள் தடுக்கப்படும். ஐயா, மானாமதுரையைச் சேர்ந்த காவல்துறையைச் சேர்ந்த உங்களுக்கெல்லாம் ஈவு இறக்கம் கிடையாதா? இல்ல உங்க உடம்புல ஓடுறது மட்டும்தான் உயிரா? ஆகாஷ் டெனிசன் உடம்புல இருந்தது உயிர் கிடையாதா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை குறிவைத்து காவல்துறை ஒடுக்குமுறைகளை தொடர்ச்சியாக நிகழ்த்தி வருகிறது. இது உங்களுக்கு ஆரோக்கியம் அல்ல. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஒடுக்குமுறை செய்த காவலர்களோட நிலைமை எல்லாம் என்னென்ன சாட்சியா இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் லாக்அப் டெத் நிகழ்த்திய ஆளுமிக்க காவல் அதிகாரிகள் எல்லாம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துமா இன்னும் நீங்க இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை எலும்ப உடைச்சு கொண்டுகிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக காவல்துறையினர் மாந்த நேயமும் மனித நேயமும் மிக்கவர்களாக நிகழ வேண்டும். எதற்காக? காவல்துறை உங்கள் நண்பன், காவல்துறை உங்கள் நண்பன் என்று வீதி வீதியாக அரசாங்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக மக்களை அடித்துக் கொள்வதும் மக்கள் மீது ஒடுக்குமுறைகளை நிகழ்த்துவதுமான போக்கினை மாற்ற வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் ஒரு டிஎஸ்பி இருக்காரு. அங்கே ராமச்சந்திராபுரம் பகுதியில் ஒரு படுகொலை நிகழ்ச்சிச்சு. அந்த படுகொலைக்கு எதிராக நீதி வேண்டும் என அந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தினாங்க. குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்க. அது முடிஞ்சிட்டு அமைதியாயிட்டு. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் தனிப்பான கோரிக்கை இன்னும் கிடப்பில் போடப்பட்டுத்தான் இருக்கிறது. அதற்காக அங்குள்ள இளைஞர்கள் அந்த கோரிக்கையை மீண்டும் வலுப்பெற்று மக்களுக்கு வெற்றி பெற செய்திருவதற்காக சில வேலைகளை சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக வழியில் செய்து கொண்டிருக்கிற